This video is sponsored by BuyMode. BuyMode shopping app is the one of the best shopping app. மதுரைக்கே மல்லியா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா, திருநெல்வேலிக்கே அல்வாவா என்று சிலாகித்து பேசுகிறவர்கள் திண்டுக்கல்லுக்கே பூட்டா என்றும் பேசுவார்கள். அது என்ன? திண்டுக்கல் பூட்டு வாங்க பார்க்கலாம். திண்டுக்கல்லில் பரட்டையாசாரி என்பவர் 1930ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் பூட்டு ஒன்றினை தயார் செய்தார். அது மாங்காய் வடிவத்தில் இருந்தது. அந்த பூட்டுடனே இன்னொரு பூட்டினையும் தயார் செய்தார். அது மேஜைகளுக்கு பொருத்தக்கூடிய சதுர வடிவமான பூட்டு. இப்படி இரு வகையான பூட்டுகளை தயார் செய்த பரட்டை ஆசாரி அதனை கடைகளில் விற்பனைக்காக கொடுத்தார். கொஞ்ச நாள்கள் கழித்து கடைக்காரர்கள் அனைவரும் ஆசாரியை தேடி ஓடி வந்தனர். ஆசாரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அனைவரையும் வரவேற்று என்ன விஷயம் என்று விசாரித்தார். வந்திருந்த அனைவரும் ஆசாரியை பாராட்டியதோடு நில்லாமல், இதுபோல் இன்னும் அதிக அளவில் பூட்டுகளை தயார் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆசாரியும் மகிழ்ந்து அதிக அளவில் பூட்டுகளை செய்ய தயாரானார். தனக்கு உதவுவதற்காக வேலையாள்களையும் அதிகம் சேர்த்துக் கொண்டார். பூட்டு வியாபாரம் அங்கிருந்துதான் சூடுபிடிக்கத் தொடங்கியது. பரட்டை ஆசாரி மிகுந்த ஈடுபாட்டுடன் வழக்கமான ஒன்றாக இல்லாமல் அழகிய கற்பனை திறனோடும் நீண்ட நாள்கள் உழைக்கும் வலிமையோடும் எளிதில் உடைத்து திறக்க முடியாத அமைப்போடும் சிரத்தையுடன் பூட்டுகளை தயாரித்தார். பரட்டை ஆசாரியின் பூட்டுகளுக்கு நிகரில்லை என எல்லோரும் பாராட்டினார்கள். நிறைய ஆர்டர்கள் தேடி வந்தன. நாளுக்கு நாள் பூட்டின் வியாபாரம் அதிகமாக பரட்டை ஆசாரியிடம் தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து தனித்தனியாக பூட்டு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டனர். பூட்டுக்கு தேவையான இரும்புகள் திண்டுக்கல்லில் அதிகமாக கிடைப்பதால் திண்டுக்கல் பூட்டு மிக மிக வளர்ச்சியடைந்து பிரபலமானது. இப்படியாக வளர்ச்சியடைந்த பூட்டுத் தொழில் 1945ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட பரவலான வரவேற்பை பெற்றது. திண்டுக்கல் என்றால் உயர்ந்த ரக பூட்டுகள் என்று புகழானது. இதனை ஒழுங்குபடுத்துவதற்காக 1957ஆம் ஆண்டு திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்டது. 1972இல் பூட்டு விற்பனை உச்சத்தில் இருந்த சமயம் திண்டுக்கல்லில் 200க்கும் மேற்பட்ட பூட்டு தொழிற்சாலைகள் உருவாகியிருந்தன. அதில் 2000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பூட்டு செய்யும் வேலையில் ஈடுபட்டனர். ஓர் இரும்பு தகட்டின் மேல் ஓர் அடையாளம் செய்து முதலில் துளை செய்கின்றார்கள். அதன் பின்னர் பேஸ்ராட், லீவர் போன்றவைகளை தனித்தனியாக தயாரித்து ஆர் வெல்டிங் மூலம் பேஸ்ராட், லீவர் இரண்டையும் இரும்பு தகட்டின் மீது இணைக்கின்றனர். பூட்டு தயார். தயாரான பூட்டுக்கு நிக்கல் பாலிஷ் போட்டு பூட்டை பளபளப்பாக்கின்றனர். புது பூட்டு ரெடி. கையால் மட்டுமே செய்யப்படுகின்றன பூட்டுகள். டிலோ பூட்டு. திண்டுக்கல் கூட்டுறவு சங்கம் தயாரிக்கின்ற இந்த பூட்டு உலக புகழ் பெற்றது என்றே சொல்லலாம். இந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவிதான். அது தொலைந்துவிட்டால் பூட்டை உடைப்பது ஒன்றுதான் சிறந்த வழி. வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் கள்ள சாவியோ வேறு சாவியோ போட்டு இந்த பூட்டை திறக்க முடியாது. பெல்லா. இந்த பூட்டு சற்று வித்தியாசமானது. பூட்டும்போதும் திறக்கும்போதும் மணி அடிப்பதால் இதற்கு பெல்லா என்று பெயர். லண்டன் லா. ஆங்கிலேயர் காலத்தில் லண்டனிலிருந்து வந்த பழுது பார்ப்பதற்கு வந்த பூட்டை பார்த்து தயார் செய்யப்பட்டது. பூட்டினுள் ஷட்டர் போன்ற மெல்லிய காகிதம் இருக்கும். வேறு சாவி போட்டு பூட்டை திறக்க முயன்றால் அந்த காகிதம் கிழிந்துவிடும். அப்புறம் பூட்டை திறக்கவே முடியாது. இதனை மாடலாகக் கொண்டு திண்டுக்கல் பூட்டு தயாரிப்பவர்களும் இதே போன்ற பூட்டினை தயார் செய்தனர். இந்த பூட்டுகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் விரும்பி வாங்கினார்கள். ஒரு நிறுவனத்திற்கு 25 பூட்டுகள் தேவைப்பட்டால் 25 பூட்டுக்கும் தனித்தனி சாவிகள் கொடுக்கப்படும். அத்துடன் மாஸ்டர் கீ ஒன்றும் கொடுப்பார்கள். மாஸ்டர் கீயைக் கொண்டு 25 பூட்டுகளையும் திறக்கவும் பூட்டவும் முடியும். பூட்டின் விலை 100 ரூபாய் முதல் அதிகபட்சமாக கோயில் பூட்டின் விலை 5000 வரை இருக்கும். கோயில்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு சில பூட்டின் எடை எவ்வளவு தெரியுமா?
22 கிலோ